அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை, இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக, இது பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீக தன்மைகள் கொண்ட ஒரு மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ, ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ, ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ, இதற்காக அடித்தளம் இடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய, ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய, சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய, ஒவ்வொருடைய மனதிலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனது தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும், இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். 4ஆம் இடம் உள்ளம். அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசையெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய, அதாவது உலகத்திற்கே ஒளி தர, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய, ஒரு பிரபலமாக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஒரு நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம். இது அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் ஆசையோடு, சிவபெருமான் அருளோடு, அம்பாளின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான, நல்ல கவனிங்க, மேச ராசி முதல் நம்ம மீன ராசி வரை பார்க்க போறோம். மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை, எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரணும். ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியர் தப்பாக இருக்கணும். இல்லாட்டி நல்ல கவனிங்க, ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கல, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாத பலன்கள் மகர ராசிக்கு அற்புதமான யோகம்.
என எந்த ஆடி மாதமே இல்லாத ஒரு சிறந்த மனசுல நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெற்று உங்க வாழ்க்கையில் நீங்க சிறந்த முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு ஆடி மாதமாக அதற்குள்ள கிரக அமைப்பு. எந்த ஆடி மாதம் இல்லாத சிறந்த கிரக அமைப்புகள் இந்த ஆடி மாதம் ஏற்பட்டிருக்கிறது மகர ராசிக்கு. மகர ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்டங்களே அள்ளி வாரி வழங்கக்கூடிய யோகத்தில், அதாவது பதவி யோகம், திருமண யோகம், காதல் திருமணம், கலைத்துறை, சினிமா துறை என்று எந்த துறைகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆடி மாதமாக அந்த இடத்தில் சுக்கிரன் அதிர்ஷ்டஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதை ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு, ஒரு அமைப்பு. சரிங்களா? அடுத்ததாக 6ஆம் இடத்தில் பல வெற்றிகள், பல தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், ஆணையிடும் அதிகாரம், பல பொறுப்புகள், இடம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புரியுங்களா? அது வருமானங்கள் என்று வருமான உயர்வு, பதவி உயர்வு என்று பெறுகின்ற இடத்தில் குருவும் புதனும் அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து புதன் கொஞ்ச நாள்ல இந்த 7ஆம் இடத்துக்கு வந்துருவார். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் வந்துடுவார். ஆக சுக்கிரனுக்கு அடுத்தாப்புல குரு எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு வலிமை குரு இந்த ஆடி மாசத்துல குருவுக்கு ஏற்படுது. குரு உங்களுக்கு எதிர்பாராத யோகத்தை, பதவி யோகம், செல்வ யோகம், தன யோகம், புத்திர யோகம், மாமன் வழி சொத்துக்கள் கிடைப்பது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் மூலம் சொத்துக்கள் பெறுவது, பதவி உயர்வுகள் பெறுவது, ஆணையிடும் அதிகாரம் பெறுவது, வியாபாரத்தில் வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெறுவது என்று அத்தனையிலும் சாதிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதமாக அமைந்திருக்கிறது. மேலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல மகர ராசி அதாவது உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுகின்ற ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக ஒரு பிரகாசமாக நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூரியன் கடக ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய திடீர் செல்வங்கள், திடீர் சொத்துக்கள், திடீர் பதவி யோகங்கள் என்று இந்த ஆடி மாசமே அத்தனை நடக்கும். ஆடி மாசமே நடக்குமாங்க? நடக்கும். ஏன் நடக்காம போகாது? புரிஞ்சுட்டீங்களா? மொத்தம் டாக்குமெண்ட், முறையாக டாக்குமெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் போடுறதுக்கு ஆவணியில் வச்சுக்கோங்க. கல்யாணம் பேசி முடிச்சுங்க, அப்போ ஆடி 18 பேசி முடிச்சுக்கலாம். ஆடி 18 பேசி முடிச்சு ஆவணியில் செஞ்சுக்கோங்க, எல்லாமே நடக்கும். நல்ல திருமண யோகங்கள், பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்க, அப்போ ஆடி 18 பேசி முடிச்சுக்கலாம், அதெல்லாம் அமையும். காதல் திருமணம் பண்ணலாம், நினச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், நினச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாம். உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலம், உங்கள் லட்சியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலம். இப்படிப்பட்ட ஆடி மாதம் அமையுமாங்க? அப்படிப்பட்ட ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம். எந்த ஒரு வருடமும் இல்லாத இப்படி ஒரு ஆடி மாதம் அமைவது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய, உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய, எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி வாகை. எனக்கு இப்போத்தான் நிம்மதியாக இருக்கு, என் வாழ்க்கையில் இப்போத்தான் நிம்மதியாக இருக்கு, திருப்தியாக இருக்கு, நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகம் தலைகீழாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஊர் உலகமெல்லாம் உங்களை பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல, பரவாயில்லையா வந்துட்டான் என் மனுஷன், டாப்பில் வந்துட்டான் அப்படி சொல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஆடி மாதம். அப்படிப்பட்ட யோகம். ஏன்னா தெய்வீகத்தின் அருள் கடகராசி காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்து, காலபுருஷனின் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்தில் உங்கள் உள்ளத்தில், உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் சூரியன் வீற்றிருக்கிறார். மனோகாரன், ஆத்மாக்காரன் என்று சொல்லுக்கும் மனோகாரன், ஆத்மா மனோகாரன் என்ற இடத்தில் ஆத்மாக்காரன். அப்போ மனசுல நிறைய காரியத்தை பூரா மனசு திருப்தியாக நடத்தக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கார். மனோகாரன் இடத்துல ஆத்மாக்காரகன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூரியன் நிம்மதியா இருக்குப்பா. என்னையா அவனோட பெரிய பிரச்சனையா இருக்குப்பா, என் ஆய்வு போகுதியா அப்படின்னு சொல்ல,
அந்த ஆத்மா திருப்தி அடையக்கூடியது. அப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த சூரியன். ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கு. அடுத்து இந்த மகர ராசிக்கு 4-11 செவ்வாய் இந்த மாதம் வலிமை அடைகிறார். ஆக சுக்கிரன் வலிமை, குரு சிறந்த வலிமை, சுக்கிரன் அதை விட வலிமை, புதன் நல்ல யோக பலத்தில் இருக்கிறார். கல்விக்குரியன், கம்யூனிகேஷனுக்குரியன், பத்திரிகை தொழிலுக்குரியவன், சினிமா துறை, கலைத்துறைக்கெல்லாம் உரியவன். நல்ல அவர் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். சரிங்களா? அடுத்து பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4-11 வாகனாதிபதி, பூமி, வீடு, வாசல், இதெல்லாம் இதன் மூலம் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலத்தை செவ்வாய் ரொம்ப சிறப்பாக வலிமையோடு இருக்கிறார். அதாவது கேதுவோடு இருந்து மாறிடுறார். 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 9ஆம் இடம் போய் பாக்கியம், எல்லாம் அந்த சகல பாக்கியங்கள், நான் சொல்லக்கூடிய அத்தனை பாக்கியங்களை பெறக்கூடிய இடத்துல இத்தனை சிறப்பு அம்சங்களும் மகர ராசிக்கு உண்டு. ஆக இதுவரை இந்த அதாவது தாயினுடைய உடல்நலம் பிரச்சனைகள், தந்தையின் உடல்நலம் பிரச்சனைகள், ஏதாவது சொத்து பிரச்சனைகள், சகோதர பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தீரக்கூடிய நிலை ஏற்பட்டோம். ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த ஆடி மாதம், அதிர்ஷ்டமான அற்புதமான மாதம். அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் அனுகிரகத்தோடு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக சிறந்த முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது, பிரகாசமாக மாறப்போகிறது. ஊர் உலகமெல்லாம் உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உங்களுக்கு இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதாவது இந்த சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பிரம்ம சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. திரும்ப ஒரே வார்த்தை தான் நான் சொல்ல போறேன். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதாங்க உண்மை. அதை கணித்து சொல்லக்கூடிய முறை தான் தவறு ஏற்படுகிறது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.